வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 17ஆம் அத்தியாயம் தெய்வ சாட்சி. அதில் விவகாரத்தில் சாட்சி. விவகார தசையில் லோகம் என்று ஒன்று இருப்பதாகவும் அதிலே ஜீவராசிகள் வாழ்கிறதாகவும் தெரிகிற நிலையில் இது எல்லாவற்றையும் பிளான் பண்ணி ஆட்டி படைத்து நடத்தி வைக்கிறவன் ஈஸ்வரன்தான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்கிறோம். ஆத்மாவை சாட்சி என்று சொல்லிவிட்டு அப்புறம் சாட்சி இல்லை என்று சொன்ன மாதிரி இந்த அவனன்றி அணுவும் அசையாது கொள்கைக்கும் மாறாக இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. மாறாக என்றால் முற்றிலும் ஆப்போசிட்டாக இல்லை. அதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவன் செயல் என்றால் திருட்டு புரட்டு, அடிதடி, கொலை, கொள்ளை, ஃபோர்ஜரி, கோழி பெட்டிசன் எதுவும் தப்பில்லை. எல்லாம் அவன் ஆட்டி படைத்து நடத்துகிறது தானே என்று ஆகி விவகாரத்தில் தர்மா தர்ம விவஸ்தையே போய்விடும். அதனால்தான் அமெண்ட்மெண்ட் போட வேண்டியதாகிறது. என்ன அமெண்ட்மெண்ட் என்றால் நல்லது கெட்டது, தப்பு சரி எல்லாவற்றுக்குமே அவன்தான் மூலம். ஒரு புழு பூச்சியிலிருந்து ஆணை திமிங்கிடம் வரையில் அதற்கும் கொடுத்திருக்கிற சக்தி அவன் ஒருத்தனிடமிருந்தே வந்ததுதான். என்றாலும் எல்லார் செய்கிற எல்லா காரியங்களையும் நேராக அவன் செய்யவில்லை. ஜீவ வர்க்கத்துக்கு தனித்தனி மனசுகளை அவன் கொடுத்து அவரவருக்கும் தனக்கென்று ஒரு எண்ணம், உணர்ச்சி, ஆசை, துவேஷம் இத்தியாதி என்று அவனிடமிருந்து பிரிந்து நினைக்கும்படியாக வைத்திருக்கிறான். எல்லாரும் அவனுடைய வேஷம்தான் என்றாலும் தன்னுடைய மகா வினோதமான மாயா சக்தியினால் அந்த வேஷக்காரர்களுக்கு தங்களுடைய ஒரிஜினல், தங்களுடைய மூலஸ்வரூபம் அவனேதான் என்பது அடியோடு தெரியாமல் மயக்கி லோக நாடகம் ஆடுகிறான். ஆனாலும் வேஷத்தை கலைத்து தன்னோடு அவர்கள் ஏகி பாவம், ஐக்கிய உணர்ச்சி பெறுவதற்கும் அவன் வழி காட்டாமல் இல்லை. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவனே படைத்திருந்தாலும் ஜீவ மனஸ் இவற்றிலே கெட்டதுகளில் போய் போய் விழுகிற மாதிரி மயக்க பண்ணினாலும் அந்த ஜீவனுக்கே புத்தி என்கிற ஒன்றையும் கொடுத்து இது நல்லது இது கெட்டது என்று பாகுபாடு பண்ணி பார்த்து நல்லதிலேயே போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒழுக்க மரத்திலே ஏறுகிற மாதிரி புத்தியின் திருட சங்கல்ப சக்தியினாலே ஏறுகிறதும் மனசின் சாபல்ய சபலத்திற்கு ஆளாகிற சக்தியாலே வழுக்கி வழுக்கி இறங்குகிறதுமாக ஏற்ற இறக்கங்களை பண்ணி வேடிக்கை பார்த்து ஜன்மாந்தரங்களுக்கு அப்புறமாவது ஒரு ஜீவன் கெட்டதான மாயையிலேயே மறுபடி வழுக்கி விழாமல் நல்லதாய் அதிலிருந்து மேலே ஏறி தன்னை ஈஸ்வரன் என்கிற கல்யாண குணநிலையமான ரூபத்திலே அடையும்படியும் அதற்கும் அப்புறம் அந்த வேறான ஈஸ்வர ரூபமும் போய் நிர்குண ஸ்வரூபமான பிரம்மத்திலே ஏகாத்மாவாக ஒன்றாய் விடும்படியும் அனுகிரகிக்கிறான். தான் ஜீவனுக்கு கொடுத்திருக்கும் புத்தியால் அவனே ஆலோசித்து நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வதும் போதாதது என்று பரம கருணையால் அவற்றை எடுத்துச் சொல்லும் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறான். தானே அவதாரங்கள் எடுத்தும் தன்னுடைய அம்சமாக மகான்களை, ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைத்தும் அந்த சாஸ்திர பிரகாரமான ஆதர்ஷ வாழ்க்கையை நடத்தி காட்டி ஜனங்களுக்கு நல்ல வழியில் பிடிப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இருந்தாலும் அவன் அனுகிரகம் ஆவேசமாக ஒரு ஜீவனை ஆட்கொண்டு அவனை காரியமில்லாத சாந்தத்தில் சேர்க்கிறவரை அல்லது ஒரு ஜீவனுக்கு சொந்த ஆஷா துவேஷங்கள் இல்லாமல் ஈஸ்வரனுடைய கருவி மாத்திரமாகவே அவன் காரியம் செய்கிற நிலை வருகிற வரை ஜீவர்கள் அவரவர்களே காரியம் செய்கிற மாதிரியும் தங்கள் காரியத்துக்கு ஜவாப்தாரியாக நல்லது பண்ணினால் சந்தோஷமும் கெட்டது பண்ணினால் துக்கமும் அடைய வேண்டும் என்றுதான் நிர்ணயித்து அப்படியே நாடகம் நடத்தி வருகிறான். கர்மா தியரி என்று இப்போது தேசாந்திரங்களில் மதாந்திரங்களிலும் பல பேர் ஒப்புக்கொண்டு வருவதான நம்முடைய மதத்தின் ஒரு ஆணி வேறான கொள்கை இப்படி ஜீவனை கர்த்தாவாக கொண்டுதான் ஏற்பட்டிருப்பது.
சகலத்துக்கும் ஈஸ்வரனே கர்த்தா. எல்லாம் சிவன் செயல் என்றால் நல்ல காரியங்கள் தான் புண்ணியமானவை, சந்தோஷத்தை தருகிறவை. கெட்ட காரியங்கள் பாபமானவை, அவை துக்கத்தையே தரும் என்று பிரித்து சொல்ல நியாயமில்லாமல் போகும். ஆனபடியால் சாமானிய ஜனங்களால நாம் எல்லோரும் இருந்து வாழ்க்கை நடத்தும் நடைமுறை ஸ்திதியில் நம் சகலருடைய சக்தி சாமர்த்தியங்களுக்கும் ஈஸ்வரன்தான் மூலம் என்றாலும் அந்த அர்த்தத்தில் அவனின்றி அணுவும் அசையாது என்பது வாஸ்தவந்தான் என்றாலும் தனித்தனி காரியம் என்று எடுத்துக்கொண்டால் ஜீவர்களான நாம் தான் அவற்றுக்கு ஜவாப் சொல்ல வேண்டிய கர்த்தா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம எல்லாம் காரியம் பண்ண விட்டிருக்கிற அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் நாம் செய்கிற அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சர்வ வியாபி அல்லவா? அவனுடைய கை எல்லா இடத்திலும் விரிந்திருக்கிறது, அவனுடைய பாதம் எங்கும் பரவி இருக்கிறது. அவனுக்கே எங்கே பார்த்தாலும் கண், எங்கே பார்த்தாலும் மூஞ்சியும் காதும் வாயும். லோகத்தில் சர்வத்தையும் அவன் வியாபித்திருக்கிறான் என்று அவன் வாயாலேயே கீதையில் சொல்லி இருக்கிறது. சர்வதக பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வதக ஸ்ருதிமல் லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. சர்வதோக்ஷி, எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கண் என்பதுதான் குறிப்பாக நமக்கு விஷயம். எங்கே பார்த்தாலும் கண்ணாய் இருப்பதால் லோகத்திலே நாம் பண்ணும் அத்தனை காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற மகா பெரிய சாட்சியாக அவன் இருக்கிறான். விஸ்வ சாட்சினி என்று சகஸ்ரநாமத்தில் அம்பாளுக்கு பேர் சொல்லி இருக்கிறது. கர்மாதி சாட்சினி என்று திரிசதியிலும் வருகிறது. அந்த பராசக்தி அல்லது பரமாத்மாவின் பார்வையில் படாமல் யாரும் எதுவும் பண்ண முடியாது. பார்த்தால் பார்த்து விட்டு போகட்டுமே என்று நாம் பாட்டுக்கு அடாவடி பண்ணி கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அவன் வெறுமனை பார்த்து சாட்சியம் சொல்கிற விட்னஸ் மட்டுமில்லை, பார்க்கிற காரியங்களின் பலனை நமக்கு தீர்ப்பாக, தண்டனையாக அல்லது அவார்ட் ரிவார்ட்களாக வழங்குகிற ஜட்ஜும் அவன்தான். சாட்சி, நியாயாதிபதி இரண்டுமாக இருக்கிறவன் அவன். பாரமார்த்திகமாக ஒரு ஸ்டேஜில் பார்த்தால் காரியம் பண்ணுகிற பெரும்பாலும் குற்றவாளியாகவே இருக்கிற பேர் வழியும் அவன்தான். ஆனால் அந்த பாரமார்த்திகம் நமக்கு இப்போது எட்டாது என்றுதானே மெடபிசிக்ஸை தள்ளி வைத்துவிட்டு கதை பேச வந்திருக்கிறோம். இங்கே அவன் விட்னஸ், ஜட்ஜ் இரண்டுமாக இருப்பவன் என்பதோடு நிறுத்தி கொண்டால் போதும். சாட்சி, நியாயாதிபதி இரண்டும் ஒரே ஆசாமியாக இருப்பதால் பொய் சாட்சியை நிஜமென்று நம்பி நியாயாதிபதி தீர்ப்பு கொடுக்கிறதற்கு இடமே இல்லை. இந்த சாட்சி நியாயாதிபதியை யாரும் ஏமாற்ற முடியாது. அநேக குற்றங்கள் கோர்ட்டுக்கே போகாத மாதிரி இந்த பெரிய கோர்ட்டாரிடமிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. அந்த பிரஜைதான் அனாதி காலமாக ஜன சமுதாயத்தை இந்த மட்டுமாவது நல்ல வழியில் போகும்படி பண்ணியிருக்கிறது. அந்த சர்வ சாட்சி நாம் பண்ணுகிறதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அப்பப்பவாவது நமக்கு ஞாபகம் வருவதால் தான் ஏதோ ஒரு அளவுக்காவது தப்பு தண்டாக்களில் போகாமல் இருக்கிறோம். நமக்கு அதில் எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிராளி ஒருவர் நம்முடைய வார்த்தையை நம்ப பண்ண வேண்டுமானால் அதற்கு தெய்வ சாட்சியை இழுப்பது மாதிரி வேறு எதற்கும் பவர் இல்லை என்று நன்றாக தெரிகிறது. நம் வார்த்தையை நம்பாதவரை நம்ப வைப்பதற்கு பெரிய அஸ்திரம். சுவாமி சாட்சியா சொல்கிறேன், அம்பாள் சாட்சி, ஆகாசவாணி, பூமி தேவி சாட்சி என்று இந்த மாதிரி சத்தியம் வைப்பதுதான். சத்தியமாக சொல்கிறேன் என்று நம்முடைய சொந்த ஹோதாவில் பிரதிஜை பண்ணுவதை விட தெய்வ சாட்சியை துணைக்கு கூப்பிட்டால்தான் அது எதிராளியிடம் எடுபடுகிறது. நாமே செய்கிற சத்தியத்துக்கு வெயிட் கொடுக்காதவர்கள் கூட சுவாமி பேரை தைரியமாக இழுத்துவிட்டு பொய்யை சொல்ல மாட்டான் என்று நாம் தெய்வத்தின் மேல் சாட்சி வைப்பதற்கு வெயிட் கொடுப்பார்கள். சில சமயங்களில் ஸ்தூலமாகவே தெய்வ சாட்சிக்கு அடையாளம் வைத்துக்கொண்டு காரியங்கள் செய்கிறோம்.
2 தரப்புகள் ஒன்று சேர்ந்து முக்கியமான ஒப்பந்தங்கள் பண்ணிக்கொள்வது போன்ற சமயங்களில் சர்வ வியாபகமாக உள்ள சர்வ சாட்சி நம் கண்ணுக்கு தெரியாததால் கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் அந்த சாட்சியை ஆக்கிக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டால் அதை மீறப்படாது என்ற பயம் இருக்கும் என்பதால் இப்படி பண்ணுகிறோம். நம்முடைய வைதீக மதத்தில் சுவாமிக்கு அப்படிப்பட்ட முக்கியமான மூர்த்தியாக இருப்பது அக்னி. அதனால்தான் அக்னி சாட்சியாக பண்ணுவதென்று வைத்து கொண்டிருக்கிறோம். வது வரர்கள், மணமகள் மணமகன் செய்து கொள்ளும் ஆயுசு கால ஒப்பந்தம்தான் விவாகம். அதை அக்னி சாட்சியாகவே செய்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரியவா மகிமை, மகா பெரியவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.